அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் சாம்பிள் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது 5 மார்க் கொஷின் நம்பர் 5. எ சர்வே ரிகார்டிங் ஹைட்ஸ் இன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களாம். ஆஃப் 51 கேர்ள்ஸ் ஆஃப் கிளாஸ் 10 ஆஃப் எ ஸ்கூல் வாஸ் கண்டக்டட் அண்ட் த ஃபாலோயிங் டேட்டா வாஸ் அப்டைன்ட். ஃபைண்ட் த மீடியன் ஹைட் ஆஃப் கேர்ள்ஸ் if mode of the above distribution is 148.05. find the mean using the empirical formula. ஓகே, இது வந்து செகண்ட் கொஷின். ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா நமக்கு தெரியும். 3 மீடியன் ஈக்குவல் டு 2 மீன் ப்ளஸ் மோடு. இந்த ஃபார்முலாவில் நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ மோடு அவங்க கொடுத்துட்டாங்க, மீடியன் இங்கேருந்து கண்டுபிடிக்கணும், இந்த டேபிள்லேருந்து மீடியன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேபிள் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வேல்யூ அப்படியே எடுத்து போடக்கூடாது. சிலர் வந்து அப்படியே எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெஸ் தென் 140-ஐ 135 to 140ன்னு மாற்றிக்கணும். ஏன் 135னா இங்கே எல்லாமே வந்து 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5ஆல் மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்கே 145-ஐ 140 மைனஸ் 145, இங்கே வந்து 145 மைனஸ் 150, இங்கே 150 to 155, இங்கே 155 to 160, இங்கே 160 to 165ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போது இது வந்து நமக்கு என்னென்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கு எஃப் வேணும். ஓகேங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 4 வந்து அப்படியே எடுத்துக்கணும். இந்த இடத்துல 11 மைனஸ் 4 அப்போ 7. இந்த இடத்துல 29 மைனஸ் 11 அப்போ 18. இந்த இடத்துல 40 மைனஸ் 29 அப்போது 11. 46 மைனஸ் 46, அதே போல் 51 மைனஸ் 46 5ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த டேபிளை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போடணும். சிலர் வந்து இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவையே எஃப்னு வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம சிஎஃப்னு கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே 4, இங்கே 15 ப்ளஸ் 29 34 44, அகைன் ஒரு 40 84, அகைன் ஒரு 46 90 130, அகைன் ஒரு 51 181, இந்த மாதிரி போடுறாங்க. இது தப்பு, இதுக்கு மார்க்கே கிடையாது. இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் 0 மார்க் தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஸோ எஃப் கண்டுபிடிச்சாச்சு, சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மீடியனுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். மீடியன் ஃபார்முலா என்ன? எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஹெச். ஓகே, n/2 n அவங்களே கொடுத்துருக்காங்க. கொஷினில் 51 கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாலும் சிஎஃப்பில் லாஸ்ட்டில் வர வேல்யூ தான் n. அதாவது கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு 51. ஸோ n டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 51 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 25.5. ஸோ இந்த டேபிளில் 25.5 எங்கே வரும்னா இங்கே தான் வரும். கரெக்டாக 11 வரைக்கும் இங்கே வரும். 11லேருந்து 29 வரைக்கும் இங்கே வரும். ஸோ நமக்கு 25.5 இந்த ரேஞ்சில் தான் வரும். இதுதான் மீடியன் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த 29க்கு மேலே இருக்கிறது சிஎஃப், மற்றதெல்லாம் இந்த ரோலே பார்க்கணும். எஃப்போட வேல்யூ 18, எல்லோட வேல்யூ இங்கே இருக்கிற 145. நல்லா பாருங்கள், எல் இஸ் ஈக்குவல் டு 145, எஃப் வந்து 18, சிஎஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச கிளாஸ் இன்டர்வல் மோட் கிளாஸுக்கு மீடியன் கிளாஸுக்கு மேலே இருக்கிற வேல்யூ எடுத்து பார்க்கணும். சிஎஃப் வந்து 11. ஸோ எல்லா வேல்யூ எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு 145 ப்ளஸ் n/2 இஸ் ஈக்குவல் டு 25.5 மைனஸ் சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 11 டிவைட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு ஹெச் கிளாஸ் இன்டர்வல் 5. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா 5. ஓகே, 145 ப்ளஸ் 25.5 மைனஸ் 11 14.5 டிவைட் பை 18 இன்ட்டு 5. 14.5 70 ப்ளஸ் 2.5 72.5 டிவைட் பை 18. ஸோ 1 டைம்ஸ் 3 4 டைம்ஸ் 4 பாயிண்ட் சம்திங் வரும். நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன்.
4.1 அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ 4.1 இங்கே 145 ஈக்குவல் டு 149 பாயிண்ட் சம்திங். இப்போ 0506 அந்த மாதிரி இருந்திருக்கும். நான் டேரெக்டாக 0.1ன்னு எடுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போது மீடியன் வந்து 149.05. ஓகேவா? 05 இல்லை அப்ராக்சிமேட்டாக வேணாம். நம்ம அடுத்து இந்த சம்மில் வந்து நமக்கு மீன் கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸாக்ட் வேல்யூவே போட்டுக்கிறேன். 72.5 18 472 டிவைட் பண்ண முடியாது, அதனால் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0ல் 3 8s are 24, 2 carry 3 1s are 3. ஓகே 0 3 கூட வரல. ஓகே அப்ராக்சிமேட்டாக 3 தான். ஓகே இப்போ மீடியனோட வேல்யூ 149.03 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து மீன் கேட்குறாங்க, மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ மோடோட வேல்யூ 148.05. ஸோ இப்போ ஃபைனலாக மீனுக்கான ஃபார்முலா 2 மீன் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் மோடு. ஸோ சேம் ஃபார்முலா தான் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். இந்த 2 மீடியன் இஸ் ஈக்குவல் டு 2 மீன் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் மோடு. இந்த மோடு இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும். ஓகே 2 மீடியன் 2 இன்ட்டு மீடியன் இன்னும் கண்டுபிடிக்கலையா? 2 மீடியன் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் 3 இன்ட்டு 149.03 மைனஸ் மோடோட வேல்யூ 148.05. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 09 27 2 கேரி 4 3s are 12 14 1 carry 3 1s are 3 4 minus 148.05. Suppose 04 9 again 13 9 again 2 mean. Suppose mean oda value 299.04 divided by 2 1419 9.52. So median வந்து 149.52. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.